பாடத்தை கவனிங்கோ. விக்ரம் இருடா, டேய் டேய் இருடா. தம்பி தம்பி இருடா. ஏய் சரக்கு அடிக்க கூடாதா, கும்புறான்டா, அவன் காலில் விழுறா. நீ நல்லா இருக்கணும். எந்திரிக்கவே எந்திரிக்காது. டெம்பரா நிக்குமா, போய் மூவிங் கேம்ல அடிச்சு விடு. என்ன எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? தம்பி விடுப்பா, ஆடியன்ஸ் தெரியும். மறுபடியும் சொல்றா இரு. அக்னி பிரதர்ஸ், விக்கிரவாண்டியபுரம் பாய்ஸ். ஒரு ராசி என்ன? விருச்சிக ராசி. அக்னி புத்திரம் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ, முத சட்டி போடுங்கோ. என் தம்பிய ஊரம் கெட்டு போனாங்கடா. டேய் கலாமே சில பேத்துக்கு தெரியல. இப்ப இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு யோசிப்பியலே. அப்படித்தான் ஒரு கூட்டத்தில் ஒரு வயசான ஆள்கிட்ட கேட்டேன், அப்துல் கலாம் யாருன்னு. அவர் வெடி வச்சாரு, வெடி வச்சார், கிணத்து வெடி வச்சார், போர் போட்டார். உலக நாடுகளே ஒரே ஒரு தமிழனை பார்த்து பயப்படுதுன்னா அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் மைக் ஆஃப் பண்ணவர். ஹலோ, எதுல போய் முடியுதுன்னு பாக்குறேன். என் தம்பி அட்டையில கொட்டையாளதுன்னு போறான். வீர தமிழச்சி யோகதர்சினி என் தங்கச்சிகள், அவருடைய அண்ணன் தம்பிகள் சார்பாக மதுரை அனுப்பானடி ரூபாய் 201. இந்த அட்டையை இந்த மொட்டை எங்கே எடுத்தாட்டா? வாடா என் தங்கம், வாடா மசுறு, வாடா. முடிஞ்சா நீ போய் டொங்காசு போடு. கேஎஸ்டி திவாகர் பிரதர்ஸ் டி வல்லக்குளம் சார்பாக ரூபாய் 501. நன்றி. இவன் நோட்டீஸே பிச்சுட்டானாடா. இவன் தாண்டா டிரைவர், வனத்தாண்டா வண்டி கீறாட புடுங்க சொல்லணும். ஏன் தம்பி வந்துட்டான்டா, வாடா. மேல கொடுமுலூர் MKR அன்பாலயத்துக்காக எம் அங்குச்சாமி 1001, எம் தங்கம் 1001, எம் நவநீத கிருஷ்ணன் 1001, பி தியாகராஜன் 1001, பி மூர்த்தி 1001, ஏ பாலமுருகன் 1001. நன்றி அன்பு உறவுகளே. மேல கொடுமுலூர் அன்பு உறவுக்கெல்லாம் அன்பாலய சார்பாக நன்றி நன்றி. இவங்களும் நோட்டீஸை பிரிச்சுட்டாங்களே. எப்ப அது நோட்டீஸா இல்ல லீவ் லெட்டராடா? இளைய சமுதாயம் என் தம்பிகள் எல்லாம் ஏன் சொல்றேன்னா, பூரம் கெட்டு போனாங்க. அருமையா 10வது வடிக்கிறே வந்து கவரிவுள்ள உட்காந்துக்கிட்டு பூலிப்பு போடுறானடா. போயல ஓடுறேன், சீமக்கருவா தாண்டேன், பூலிப்பு போடுறேன். பூலிப்பு வை, பூலிப்பு வை. அதுலேயும் பூலிப்பை ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வைக்கிறேன். இங்கே வைப்பேன், மேலே வைப்பேன். என்னைக்கு வெதரில் வைக்க போகிறாங்களோ வச்சுக்கிட்டு போய் டாக்டரை போய் கேட்பாங்க, வெந்து போச்சு சார் பாருங்க சார். அவர் பார்த்துட்டு என்ன கல்கோனா கிடக்குன்னு அருவாட்டை வெட்டி என்னத்தை சொல். ஐயா போட்டா எடுக்கிறது வர்றிய, போட்டா எடுக்க வரும்போது ஊருக்காரங்க தம்பி அப்புறம் வாங்க சொன்னதுக்கு 2 பேர் பேசிட்டு போனேன். நீ வெளியே வாடா உன்னை பொழக்கிறேன்னு. நான் என்ன பண்ணேன், ஏதோ வயிற்று பொழப்புக்கு கூத்தாடுறேன். உங்களை மாதிரி மக்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஏதோ பேசுகிறேன் கையா. பெரியாள்லாம் யாரும் கிடையாது. நான் பெரியாள் என்று ஒரு ஆளத்தையும் சொல்லுவேன். யாருன்னா நம்மளையெல்லாம் பெத்துச்சுல ஆத்தா, எங்கள் ஆத்தா தான் பெரியாள். நம்மளாம் என்னங்கய்யா சும்மா. நானும் சம்சாரி வீட்டில் பிறந்து பசினா என்ன பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுதேன் நாடக உலகத்துக்கு வந்தேன். ஏதோ பவுட்ரு போட்டிருக்கேன். என்னைய பார்த்தா சில பேருக்கு கரடி குட்டி மாதிரியே தெரியும். என் கூட சேர்ந்தாலும் ஊரா இன்னைக்கு கோதமங்கலம் முத்துச்சிருப்பி அண்ணே சூப்பர் சிங்கர் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகுது. அமெரிக்கா போகிறேன், லண்டன்ன்றேன், இலங்கைன்றேன். நான் இன்னும் அந்த பொன்னமராதியை தாண்ட முடியலை. எப்படி தாண்டுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் யமகண்டேன், 10வதுக்கு மருதமணி புச்சுரசோ. அவன் எங்கேயும் தாண்ட முடியாது. என்ன சினிமா என்ன கலை, இந்த நாடக கலையில் கோமாளி வேஷம் போகிறதுல உள்ள ஒரு மகிழ்ச்சி எதுலையுமே கிடையாது. எங்கள் ஆத்தாக்கள்லாம் அந்த காலத்துலாம் பாவம் பலகாரத்துக்கு ஊற போட்டு ஆட்டுறதுக்குள்ளே சோல்ட்ரு அந்து போகும். என்னத்தா ஊரில் ஒரே ஒரு கல் தான் கிடக்கு. அந்த ஆட்டோரில் பேண்டு ஓட்டிருக்கும் கோழி.
காலையில ஓய்யுது பூரா அழுக்கு ஒரு பக்கம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு ஐயோ அதை சுரண்டி ஆட்டி சுடுங்க அப்படி கமகமன்னு இருக்கும். இன்னைக்கு கிரைண்டரில் அரிசியை போட்டு சீரியல் பார்க்குது குலவிக்கல் மேலே பிடுங்கி அடிச்சு புருஷன் வெதறக்கானாம் தேடி. இதுக்கு மேலே சோக்கு எதுவுமே என்ன ஓன் தொண்டை நடா முண்டை ஆம தொண்டை மாதிரி இருக்கு. அண்ணே வெதர்னா கொட்டையா அண்ணே? ஆறுல பிதுக்கிட்டு பாரு எப்படி பொத்தி வைக்கிறான் பாரு. அவன் எலி கண்ணி வைக்கிறான். உலகத்திலே எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் உழைப்பு உழைப்புன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போடுற ஜென்மம் யாருன்னா ஆண்கள் தான். எதுவுமே அனுபவிக்காம இடம் அப்படி திருவோம். அது கை தட்டிட்டாங்க. அவனுக்கு என்ன கடுப்போ. பெண்களுக்கெல்லாம் சொல்றேன் ஆத்தா, கட்டின புருஷன்தான் உங்களுக்கு குலசாமி தான். நீ வாழ்க்கையில தாயில் நிறைய அடிபட்டு போகல. நீ இருக்காத ராமநாதன் மாவட்டத்திலே இருக்காத முகர்ல முடிக்காத எல்லாத்துக்கும் கைதட்டு வாங்கலாடா அப்படி இப்படி. ஏனே அண்ணி புழக்க போடுதா? அப்பமா செகனட்ல ஒரு கப்ளிங் ரெடி பண்றேன் வா. சூம்பிக்கிட்டே திரிவேன். உன் கூட எத்தனை வருஷம் இருக்கேன், தம்பிக்கு ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி தரியா? சந்திரனை ட்ரை பண்றியா? ஐயா ஒரு 300 கொடுத்த ஆபரேஷன் பண்ணிட்டு கட்டுன கணவன் யாருன்னு தெரியாம தெரிய. அப்பெல்லாம் எங்க அப்பத்தா பட்டுக்கிழவி மாதிரி பிள்ளை வைக்க முடியாது. 16 பிள்ளை வச்சிருக்கு. வெரி வெரி ஹார்ட் ஒர்க். என்ன அதே வேலையா இருந்திருப்பாங்களாண்ணே? அதே வேலைதான். இந்தா தவிட்டால இவன் தான் மூத்த பேரை மயன். என்னடா கட்ட வார்த்தை சொல்ற? அக்கினி பிரதர்ஸ் VIP பாடத்தை கவனிங்கோ. விக்ரம் இருடா டேய் டேய் இருடா. தம்பி இருடா. ஏய் சரக்கு அடிக்க விடாரா, கும்புறான்டா, உன் காலில் விழுகிறேன்டா. நீ நல்லா இருக்கணும். எந்திரிக்காது. டெம்பரா நிக்குமா? போய் மூவிங் கம்பல அடிச்சு விடு. என்ன எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? எது எந்திரிக்காதுன்னு சொல்ற? தம்பி விடுப்பா, ஆடியன்ஸ் தெரியும். மறுபடியும் சொல்றா இரு. அக்னி பிரதர்ஸ் விக்கிரவாண்டியபுரம் பாய்ஸ். ஒரு ராசி என்ன? விருச்சிக ராசி. அக்னி புத்திரம் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ. சட்டி போடுங்கோ. தூக்கி காட்டுற என் தம்பிய ஊரம் கெட்டு போனாங்கடா. டேய் தம்பி நல்லா இருப்படா, வேணாம்டா. ஐயா அண்ணே உன் காலை கூட கும்பிடுறேன்டா, வேணாம்டா. நான் பட்டு திருந்தனவன்டா, வேணாம்டா. ஆமா. விக்கிரவாண்டியபுரம் என் அன்பு தம்பிகளை அண்ணன் சார்பாக ரூபாய் 201 போதும். தம்பிகளா குடிக்க வேணாம்னு சொல்லலப்பா. என்னைக்காவது விசேஷத்துக்கு குடிங்கடா. டெய்லியா இந்த கிளம்பிக்க அது நீ அடிக்கிற சேர்த்து ஒரு 30 ரூபா ஓட்டு நல்ல சரக்காடி. அதுலயும் இந்த பக்காடி ரம்மாடா, பக்காடி லெமன். இப்ப உள்ள சரக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குடிச்ச காலத்துல எல்லாம் வேற மாதிரி. 145. அடே சரக்கு போட்டு பக்கத்துல வந்தா கூட வாட வராதுடா, கூட போயலே போட்டுறாங்க. சிறுநாய் பீ வாட வருது. சி ஏதாய் பொம்பளை ஆளுகள்லாம் அந்த வீட்டுக்காரர் போயல ஓடுவாரத்தா. போயல ஓடும் போது முத்தம் கொடுக்க விடாத. உதட்டால் இப்படி வர்றான்னு இருந்தோ அது எங்க ஒரு மாதிரியா கவுச்சி அடிக்குது. பொத்துடி முண்டை வாடி கொடுத்துட்டேன். அது வெட்டி இழுத்து கட்டுலாம் புடுங்கி அதுல பிறந்தாலே அவர். நான் உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணி நான் பாட உழைஞ்சேன். யாரு கேட்குற? என் தம்பி எங்க அண்ணன் இருந்தா நான் எங்கே போனாலும் எனக்கு கும்பிட்டு அண்ணன் தம்பி இருக்கா நான் சொல்லலாம். மசுரை புடுங்கண்ணா அடிச்சு விடுறான். பெத்த தாயுதப்ப சொல்ல மட்டும் கேளுங்க. அப்பு அவங்க கை தட்டுறாங்கன்னா அதுல விஷயம் இருக்கு. பெத்த தாய் இப்படி கூப்பிடுது, அடே கண்ணா இங்க வாடா. உடனே மயன், சொல்லுங்கள் தாயே நான் என்ன செய்ய வேண்டும்? நேர அபிராமம் போய் கோதுமை தவிடு வாங்கி வா. ஆகட்டும் தாயே, என்னை விபூதி வச்சு விடுங்கள், நான் போயிட்டு வரேன்.
சொல்லுவானாக்க மசத்த சொல்லுவேன். அவ ஆத்தா கூப்பிடும், கண்ணா கடைக்கு போடா. ஏய் ஓத்தா வேலை மசுர பாரு. அம்மா இல்லடா, என்னங்க அம்மா, உன் புருஷனை போ சொல்லு, பெத்த தகப்பன சொல்றேன். இதே காதலி சொல்லட்டும், முண்டமா நிப்பாண்டா. காதலி மட்டும் சொன்னுச்சுன்னா கிட்னியே கூட வைப்பேன். ஏய் பேச விடுங்கடா, நான் பப்புனா நீங்க ஒப்புனாடா. காதலி போன் அடிக்குது காதலனுக்கு. ஏன் அஜய் அவன் சொல்றான், எங்கடா இருக்க? பார்த்தா சீமக்கரில் வெளியே இருந்துக்கிட்டு இருப்பேன். அடிச்சு விடுவேன். நான் மதுரை வெற்றி தியேட்டர்ல பிலிம் பார்க்குறேன்டா. ஓகே சாப்பிட்டியாடா? எங்க வீட்டில் சிமெண்ட் இல்லை கல் இல்லைன்னு சொன்னா அம்புட்டு செய்வேன், என்ன வேணா செய்கிறேன். இவன் அந்த வேலையை தயாரிப்பான். சில பேர் அப்படித்தான் காதலிக்காக சொல்றேன். காதலிட்ட பேசுறேன், எங்க அம்மா அப்பா சமூகத்தோட உன்னைய முருகன் கோயில வச்சு தாலி கட்டுறேன். ஏய் ராஜேஷ், உங்க அப்பா அம்மா வெறுத்துட்டா என்னடா செய்வ? என் 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடுவேன். உனக்காக போட்டு தள்ளிடுவேன். தாலி நீர்மாலைக்கு மட்டும் வந்து அழுதுட்டு போயிரு. பெத்த தாய்தாப்ப நான் கொள்றேன். காரணம் சுமால் கப்ளிங். ஓஸ் அடே பேசாம இருங்கடா. நீங்க பேசிக்கிட்டே இருந்தா நான் எங்கிட்டு பேச? ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, துப்பாக்கி இருந்தா என்னை சுடுங்களேன், நான் என்ன செய்ய? காவல்துறை அதிகாரி ஐயா, துப்புலடா முண்டை. அவங்கள மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. உண்மையிலே இரவு பகல் பாராம தன்னுடைய அடிக்கிறான்னு நக்கிறதுக்கா போற? இரவு பகல் பாராம மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே துறை காவல்துறை தான். எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் டூட்டி மாறி போட்டுருவாப்பா, திருப்பி லீவே கிடைக்காது. தன்னுடைய பெத்த பிள்ளை தாய் தகப்பன் மனைவி கூட பார்க்க முடியாது. அந்த உறவுகளுக்கு எம்கேஆர் வணங்குறேன் ஐயா. ஏன் வண்டிக்கு ஒரு 3 ரூபா போட்டாங்கய்யா, அதை பார்த்து ஏதோ கூகுள் பேல பண்ணி விடுங்கய்யா. விதி விதி இல்லடா, பேக்கூதி. என்னது பேக்கூதியா? விடுறா, கிராமத்துக்காரன் தானே. அது தப்பு என் டிரைவர் மேலதான். அவன் டிராக்டர் ஓட்டினவன் வங்கு 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 வங்கு. அவனை கார் ஓட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், காவல்துறை ஐயா பிடிப்பாகடா, சட்டத்தை மதிக்கணும், பெல்ட்டை போடுறான்டே. அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடல. விதி. டிரைவர் சட்டி போட்டிருந்தானே. என்னப்பா டிரைவர் சட்டி போட்டிருந்தானா? வேணா போய் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. காவல்துறை அதிகாரி ஐயா, நம்மளை பொறுத்தளவு என்னையை பொறுத்தளவு நண்பர்கள் தான். நம்ம வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் யாருக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா கை தட்டுவாங்க. என் தம்பிய வர்றது 7 பேர் வருவேன். 7 பேர் அபிராமத்துக்கு போய் காவல்துறை பிடிச்சவொடனே நீலி கண்ணீர் அடிப்பான் பாரு, கையிலாம் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டு, ஐயா என்னங்கய்யா ஆர்ச்சி புக்கு அங்க ஆர்ச்சி புக்குங்கய்யா, எங்க அம்மா வந்து ஐயா புஸ்தகம் நினைச்சு கிழிச்சு போட்டுருச்சியா, எனக்கு 2 நாள் குடல் வாழ்வியா. அவர் 2 ஆபரேஷன் பண்ணுவாரு. அழுது உருளுவேன். ஏய் எவட வச்சிருக்க? அது அப்பத்தான் அவதாரம் கட்டது. காவல்துறை ஐயாவெல்லாம் இறக்கப்படுவாப்பா. ஏய் போங்கடா, எடுத்துட்டு போங்கடா, நாளை பொண்ணா ஹெல்மெட் போடணும், இன்னும் மன்னிச்சு விட மாட்டேன், அவ்வளவுதான் போடா. அந்த அதிகாரியை பாராட்டான். ஆனா இப்ப எவன் ஹெல்மெட் போடு முண்டமா போ தொலைஞ்ச மிஷினு தான். இது பயலுக காவல்துறையை பார்த்து சில பேர் நக்கல் பண்ணுவாங்க. அவரை பார்த்தவனே அப்படியாடா நோத்தா ஏட்டியா, அவனுக்கு ஒரு 5000 அடிச்சு விடுங்க, டிஎன் 43 45 கிரிச்சா புரிச்சா கரிச்சா. ஆனா விற்கும் போது நொந்து வருவேன். வண்டி 70,000 இருக்கு, ஃபைனு 1,05,000 இருக்கும். ஐயா 1,05,000 ஃபைன் இருக்கு. அப்படியா, மண்ணெண்ணையை கொண்டு வாங்க, ஊத்துங்க, பொருதி விட்டு அப்படி ரச பூவ ரச அப்படி கத்தரிக்கா உங்களுக்கு, அந்த டயரும் டீப்பும் எங்களுக்கு, அப்படி சோத்து பானை சும்பி இருக்கு. பொம்பளையாள ஏய் அண்ணே 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 மைக்கில் வாலி சொன்னா காத்துன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா வானிலை ஆராய்ச்சி மேல ரமணன்னா மேகமூட்டமா இருக்கு காத்து. மைக்கில் வாலி வைக்க சொல்றேன், சும்மா காத்து அடிக்குது. ஆமா, நான் வேணா நைட்டி அவுத்து கட்டவா?
அதே மாதிரி ஏழை முண்டை அலை பேசவனுங்களா நடிகனை பேச விட்டு ரசிச்சாத்தான் கலையை ரசிக்க முடியும். இப்போ எல்லா பேரும் கிளம்பி பேசுறாங்க. அதுக்கு நீங்களே எல்லாரும் பவுடர் போட்டு ஆடிக்கங்க. நாங்கள் அப்படியே போய் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்க்குறோம் டோல்கட்டில். இருக்கடா கும்பிட்றேன்டா என் தம்பிகளா. ஐயா ஐயா டே தம்பி தக்குவாத்து முண்டை இங்கே கவனிட்டா மசுரை பாரு நக்குன மாதிரி. எங்க அன்னைக்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்குல்ல, எங்க அண்ணன் இப்போ கை தூக்கு பாரு. அண்ணே நம்ம காலத்தில் நான் இந்த செட்டு தப்பேன் 90s கிட்ஸ் அப்பெல்லாம் எப்படின்னு முடி வெட்டுவான். போனவனே அப்பா சொல்லுவார், ஏப்பா ஒட்டை வெட்டி போடணும், தலையக்கூடாது, 1 வருஷம் ஆகணும். அவர் சலூனு கடைக்காரு கம்மா தண்ணியை தலையை தொளிச்சு கரைச்சி பிடிச்சான்னு ஏன் மசுரெல்லாம் புடிங்கும். புடுங்கன்னா எங்கள் அப்பா போறீங்க பவர்லாம் வைப்பார், இன்னும் ஒட்டை வெட்டுவார். அவர் சொல்லுவார், நான் கத்திரிக்கோட்டை குத்தி போடுவேன், இதுக்கு மேலே இறக்க முடியாது. இப்போ பயிலுக போனவனே சலூனு கடைக்காரர்களை சித்திரவடுத்துறாங்க. ப்ரோ இந்த பக்கம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க, இங்கிட்டு 100 நாள் வேலை பார்த்துருங்க, பின்னாடி சம்படிட்டு அடிச்சிருங்க. டிச்சு ஒவ்வொரு முடியை வெட்டிட்டு வரேன். ஆத்தாவுக்கு பிள்ளை அடையாளம் தெரியல, யாரு மையன், நான் தாத்தா மூத்தவன் முருகன். என்னடா அப்படி கோலம். இந்தா சில கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பார்க்க அனுப்ப சுத்தி வலிச்சுட்டு இருந்தா இவன் பேசிக்கிட்டே இருக்கான்டா. இவன் விழா கமிட்டியாடா தம்பி, விழா கமிட்டி ப்ரோ, இவனை அட்டாக் பண்ணு. அமைதியா இருங்கப்பா. என் தம்பியெல்லாம் காலில் கூட கும்பிட்டு விழுதுன்னு சொல்றேன்டா. அடே 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 ஐயாக்கா ஐயா ஐயா அண்ணே இல்லையாப்பா, அமைதியா இருங்க ஐயா, கும்புறேன் ஐயா. தம்பியெல்லாம் என் தம்பியை சொல்றேன்ப்பா, எங்கிட்ட இருக்காங்க என் தம்பி சிங்க குட்டிய, இங்கிட்ட இருக்கவே ஒரு 3 பேர் சரியில்ல தரத்தினி முடிச்ச குதிமாங்க. தம்பி நான் படக்குன்னு பேசி புரியும். அப்புறம் அண்ணே இல்லையாடா, இல்லை நான் ஆந்திராவிலேருந்து வந்தேன்னா இவன் தான்டா ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், வந்து எதாவது கிளப்பி விட்டு போயிடுறேன். இந்த டூலர் நான் சொல்றேன்ல, டூலர் ஆண்களை விட பெண்களை வச்சுதான் விபத்து கூட வருது. பொம்பளை பிள்ளைல சொல்றேன், ஆத்தா இந்த சால் போடுறீங்கல்ல சுடிதார்ல, அந்த சால் 7 மீட்டருக்கு எடுத்துட்டு புருஷன் பாவம் அவனே கீறு போட தெரியாம தான் போவேன். இவங்க அப்படியே லேசா தொடையில கை வைக்க, அவன் சுமிதா அதை எட்ரா, நான் தடவிக்கிட்டே இருப்பேன். அப்படியே லேசா இடுப்புல கை வைக்க 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் 108ல் போவாங்க. மட்டார்னு முட்டி அந்த சாலை கவனமா போடணும். நீ சாலை போட்டுக்கிட்டு பறக்க விடுற, சாலு வீட்டில் சிக்கி 2 பேரும் போதும். இப்ப நான் விளக்கம் சொன்னது போதும், நக்குனது போதும். ஒரு பாட்டு பாடுவோம்டா. ஹலோ வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுனே வேணா நமக்கு குடி பழக்கம், வேணா நமக்கு குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நமக்கு வேணா குடி பழக்கம், வேணா முன்னே மது பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்னு 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல், சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணாம் மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்க. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நான்சென்ஸ். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள் தெரிவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில பல குடும்பம் தற்கொலைக்கு போகுதானே. நமக்கு இந்த பிறவியில இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட எத்தனை கயிறு கட்டினாலும் நிப்பாட்ட முடியாது. கொண்டாட்டி பிள்ளைகளோட சத்தியம் பண்ணனாலும் நிறுத்த முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியாதுன்னு தம்பிகளா.